வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னன்னா புதினா சாதம். புதினா சாதம் எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் புதினா சாதம் பண்ணும்போது தேங்காய் போடுறாங்க. என்னோட சஜஷன் தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காரத்தன்மை உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. அதாவது நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிருப்பீங்க, காஞ்ச மிளகாய் போட்டிருப்பீங்க, இருந்தாலும் தேங்காய் போடும்போது உங்களுக்கு கலரும் கொடுக்காது, அதே டைமில் அந்த காரத்தன்மை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த புதினா வதக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சட்னிக்கு வதக்கிற மாதிரியே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. வெறும் வெங்காயம், புளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் இந்த புதினா போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி தாளித்து அதுக்கப்புறம் தான் இந்த புதினா பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணோம் ரைஸோட. புரியுதில்லை உங்களுக்கு? சட்னி பண்ணுறது வேறு விதம், இந்த ரைஸ் பண்ணுற விதம் வேறு. அதனால் தெளிவாக உங்களுக்கு செய்முறையில் கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புதினா மீடியம் சைஸ் பஞ்ச், அதாவது 2 நம்பர். பாயில்ட் ரைஸ் தேவையான அளவு. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர். மீடியம் சைஸ் வெங்காயம் 1. இஞ்சி 1 துண்டு. பூண்டு 6 பல்லு. பச்சை மிளகாய் 4லேருந்து 6 நம்பர். காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர். மஞ்சத்தூள் சிறிதளவு. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். கடுகு 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலை தேவையான அளவு. புளி ஸ்மால் சைஸ். உப்பு தேவைக்கேற்ற. நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த புதினா சாதம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புதினா வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய், சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயத்தோட அளவு அதிகமாக வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் ரஃப்பாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி 2 இன்ச்சில் ஒரு சின்ன பட்டை மாதிரி சின்ன பீஸாக நான் போட்டிருக்கேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, அதிகபட்சம் ஒரு 20% அளவு வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த புதினாவை போட்டு ஜஸ்ட் லைட்டாக வதக்கி அரைக்க போகிறோம். இந்த புதினா போட்ட உடனே உப்பு, மஞ்சத்தூள், இது போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வதங்கினா உங்களுக்கு கரெக்டாக கலர் கொடுக்காது. அதனால தான் அதிக நேரம் வதக்கக்கூடாது சொல்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக அரைக்கணும். அதாவது வீட்டில் நல்லா கெட்டி சட்னி அரைச்சிருப்பீங்கள்ல, அந்த பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சின்னா குக் பண்ணுற டைமிங் அதிகமாக இருக்கும். அப்படி குக் பண்ணாலும் கலர் மாறும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் கரெக்டாக அரைச்சினா நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், இதுக்கு பிறகு கடுகு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த இடத்துல
கடலைப்பருப்போட அளவு கம்மியாக போட்டிருப்போம், உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் முந்திரியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கணும். இந்த மாதிரி வறுத்த தான் சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும், ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் போடுங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டு என்ன கலரில் இருக்குது, இந்த மாதிரி க்ரீனிஷ் கலர் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஸ்ட்டும் இந்த தாளிப்பு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், அதிகபட்சம் 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும். குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் மேலே வரும். அந்த டைமில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் சமைக்கிற டைமில் இஞ்சியோட அளவு அதிகமானாலும் உங்களுக்கு வந்து ஒரு காரமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த காரம் குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன அவங்க கேட்டால் கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். அதனால் கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் போடுங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வேக வச்ச வெள்ளை சாதம். நான் யூஸ் பண்ணுறது பொன்னி ரைஸ் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் பச்சை அரிசி. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பாஸ்மதி ரைஸு சூட்டபுளாக இருக்காது. இப்போ இந்த மசாலாவும் அதுக்கப்புறம் இந்த ரைஸும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான புதினா சாதம் ரெடி. இந்த ரைஸ் பாயில் பண்ண டைமில் ஓவர் பாயில் பண்ணோன்னா, ஓவர் பாயில் பண்ணால் நீங்கள் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, ஓவர் பாயில் பண்ணால் மேஷ் ஆகிடும். மேஷ் ஆனால் அந்த மசாலாவும் இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் ஓவர் குக் பண்ண கூட சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான புதினா சாதம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் செஞ்சுருக்கோம் இந்த புதினா சாதம் எப்படி பண்ணுறது. சட்டுன்னு ஒரு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது தான் இந்த புதினா சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இஞ்சியோட அளவு கம்மியாக போடுங்க. இஞ்சி அதிகமாக போட்டால் அந்த காரத்தன்மை அதிகரிக்கும். அதே டைமில் நீங்கள் குக் பண்ண டைமில் கசப்பு தன்மை வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதனால தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். அது வரை உங்கள் இடமே விடைபெறுவது உங்கள் சப்தினா. See you. Bye. Take care.